Hi friends, welcome to findmytech. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஜூலை 5ஆம் தேதி லான்ச் ஆக போகிற OnePlus TV மாடல்ஸ் அதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த சீரீஸில் நிறைய ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. லுக்ஸ், ஃபீச்சர்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு எல்லாமே குறையே இல்லாமல் கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா திக்னஸ் வெறும் 6.9 mm தாங்க. நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸை விட ரொம்பவே ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. இந்த டிவி 3 வேரியண்ட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. U1 சீரீஸில் 55 inch, Y1 சீரீஸில் 43 inch அண்ட் 32 inch. டிஸ்பிளே சைஸ் தவிர எல்லா ஃபீச்சர்ஸும் 3 மாடல்லையும் சேம் தாங்க. டிஸ்பிளே எடுத்துட்டிங்கன்னா 4K UHD LED டிஸ்பிளே பேனல் கொடுத்துருக்காங்க. இது கூட டால்பி விஷன், HDR10+, காமா என்ஜின், நாய்ஸ் ரிடக்ஷன் அண்ட் டைனமிக் கான்ட்ராஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதனால நமக்கு ரொம்பவே வைப்ரண்ட் கலர்ஸ் கிடைக்கும். அதாவது மற்ற 4K HD டிவிஸ் கம்பேர் பண்ணுறப்போ கலர்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பிக்சர் குவாலிட்டின்னு சொல்கிறத விட கலர் குவாலிட்டி பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது DCI P3 பேனல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பேனல் தேட்டர்ஸில் தான் ரொம்பவே காமனாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த பேனலோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே கிளியராக அண்ட் பிரைட்டாக இருக்கும். அடுத்ததாக ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 10W ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கூட சேர்ந்து டால்பி அட்மாஸ் சரவுண்ட் சிஸ்டம் இருக்கனால நமக்கு நல்லாவே ஒரு தியேட்டர் எஃபெக்ட் கொடுக்கும். இந்த டிவியோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 1.5 GHz MediaTek சிப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3GB RAM அண்ட் 16GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதனால டிவியோட ரெஸ்பான்சஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். அடுத்ததான் சாஃப்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஆண்ட்ராய்டு ஓஎஸோட வருது. OnePlus ஃபோன்ஸில் இருக்க மாதிரியே ஆக்சிஜன் ஓஎஸோட ஃப்ளேவர் இருக்குன்னு கூட சொல்லலாம். இதில் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், OnePlus கனெக்ட், ஆக்சிஜன் பிளேன்னு நிறைய ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்க மாதிரி இந்த டிவியில் நிறையவே ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே மோட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மோட்ஸ்க்கு மேலே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. செட்டிங்ஸ் பேனல் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா யூசேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக டேட்டா சேவர் செட்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ நேரம் டிவி பார்க்குறோன்னு ட்ராக் பண்ணுறதுக்காக டைமரும் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் கிட்ஸ் மோடும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டிவி கூட டெடிகேட்டடாக ஸ்மார்ட் ரிமோட் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிவியில் OnePlus கனெக்ட் ஆப் பில்டின்னாக இருக்கனால நம்ம ஃபோன்லேயும் OnePlus கனெக்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டா நம்ம ஃபோனையே ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 5 டிவைசஸ் ஒரே நேரத்தில் இந்த டிவி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த OnePlus கனெக்டோட முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிவியோட கனெக்ட் பண்ணியிருக்க ஃபோனில் கால் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டிவியில் வால்யூம் ரெடியூஸ் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டிவியில் க்ரோம் கேஸ்ட், 2.4 GHz அண்ட் 5 GHz வைஃபை அண்ட் ப்ளூடூத் 5.0 ப்ரொவைட் பண்ணியிருக்கனால நம்ம ஃபோன் கனெக்டிவிட்டி ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா OnePlus TV 55 inch U1 சீரீஸ்க்கு 49,999க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் 43 inch Y1 சீரீஸ்க்கு 22,999 அண்ட் கடைசியாக 32 inch Y1 சீரீஸ்க்கு வெறும் 12,999க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட நம்ம இந்த வீடியோவோட கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சர்ஸ் இந்த டிவியில் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாச்சும் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம்னு நீங்கள் நினச்சாலோ கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல டாப்பிக்கோட மறுபடியும் உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.